சென்ட் அனத்தியஸ் தான் ஆதி சபையுடைய அந்த உபதேசத்தை கொண்டு வந்தவர். இன்றைக்கி அது உண்மையான உபதேசத்தை தொலைச்சனால அந்த வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த உபதேசத்தை நம்பி நம்மலாம் செயல்பட்டனால இன்றைக்கி நம்மளும் என்னது ஒரு நிலை இல்லாத ஒரு கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் போய் வெளியில் கேளுங்களா, சில கேள்விலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட உபதேசக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், இதை குறித்து உங்களோட கருத்து என்ன, இதெல்லாம் நம்ம பேச வேணாம், இதெல்லாம் வரப்போகிற காலம், இதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் நேரத்தில், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு கையை கழுவிடுவாங்க. நிறையா கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காது. அது ஒன்று. அதை பதில் கொடுக்காதனால அந்த பாஸ்டரே தகுதி இல்லாதவர் நினச்சிருவீங்க. அந்த ஊழியக்காரங்களாம் ஐயோ என்ன இது கூட உங்களுக்குலாம் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த திரியேக கடவுள் என்று சொல்லும்பொழுதே இதோடைய உண்மையான உரிமையாளர்னா சென்ட் அனத்தியஸ். சென்ட் அனத்தியஸ் தான் ஆதி சபையுடைய அந்த உபதேசத்தை கொண்டு வந்தவர். அப்போஸ்தல காலம் முடிஞ்சு சபை பிதாக்குடைய காலத்தில் சென்ட் அனத்தியஸ் தான் இந்த உபதேசத்தை பரவலாக அதிகமாக பேசினார். பிதா குமார பரிசுத்தாவி அது ஒரு குடும்பம் அப்படின்னு பேச வரும்பொழுது அவரை அகெயின்ஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர். ரோமில் ஒரு பெரிய மாநாடே நடந்துச்சு. பெரிய மாநாடு நடந்துச்சு. மத தலைவர்கள் மத்தியில் எல்லாரும் இவரை தான் அகெயின்ஸ்ட் பண்ணி பேசினாங்க. இல்லை நீ கொண்டு வர்றது அது முடியாது. ஏன்னா இவர் அதை மூவரையும் ஒரு குடும்பமாக பேசுகிறாரு. மூன்றும் சமத்துவம் உள்ளது, மூன்றும் ஒருவர் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் இங்கே ப்ளூரல் அல்ல. இங்கே என்ன பேசல, பரலோகம் இருக்குது நரகம் இருக்குது பேசல. ஹலோ, ஆதி சபையில் பரலோகம் இருக்குது நரகம் இருக்குன்னு சொல்லி உபதேசம் இல்லை. ஹலோ, ஏன் இல்லை? ஏன் இல்லை? ஏங்க இல்லை? ஏன்னா மனுஷனுக்கு என்னது ஏசு என்ன சொன்னார்? உன்னே என் கூட இருப்ப, இல்லைனா நீ அக்னி கடலில் வேதனை உள்ள இடம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க நரகம்னு. ஸோ அந்த மாதிரி அந்த உபதேசம் அன்னைக்கு அவங்களுக்கு யார் இந்த 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 சென்ட் அகஸ்டின் அதை கொண்டு வந்த பிறகு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு தான் ஜனங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சு. அதனால ரெண்டு உபதேசம் ஓடிட்டுருக்கு. ஒன்றுன்னா இங்கே திரியேக குடும்பம் எல்லாத்தையும் சரியாக அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே சென்ட் அனத்தியஸ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவருடைய அந்த உபதேசத்தில். எப்படி அவங்க 2 பேர் அவங்க 3 பேர் எப்படி ஒன்றாக இணைந்திருக்காங்க அப்படின்னு. இங்கிட்டு வந்தோடனே பிதா கோபமானவர், குமாரன் தான் காப்பாற்ற வந்தார். அப்போ பிதா கெட்டவர், குமாரன் தான் நல்லவர். நீ நல்லவரா இயேசு நம்பினா பரலோகம் போகலாம், நீ இயேசு நம்பலைன்னா நரகம் போவ அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு காரியம். இப்போது ஒரு குழப்படி. அப்போ இந்த 2 குழப்படி மத்தியில் இப்போ அன்னைக்குள்ள ஆதி சபைக்கு பிற்பாடு சபை பிதாக்களுடைய காலத்தில் நல்லா கேளுங்க, இந்த ஒரு குழப்பத்தை அதை சரிப்படுத்துறதுக்காக தான் தீர்க்க தான் சென்ட் அகஸ்டின் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தார். இது எடுத்தோன்னே இந்த